ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது மார்க்கெட் நல்லா இப்படி அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல திரும்ப நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் போகும், திரும்ப பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா? அதே போல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும். சரி, திரும்ப இங்கே திரும்ப ஷார்ட் போகலாமா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஷார்ட் போவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ட்ரேட் எங்கேயுமே எடுக்காமல் இருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மேலே போய்கிட்டே இருக்கும். அதே போல் தான் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ட்ரேட் எடுக்க வேணாம், ரிவர்ஸ் ஆகிடும், அதாவது இப்படியே போயிட்டுருக்கும். திரும்ப இங்கேயும் வேணாம், ட்ரேட் எடுக்க வேணாம், ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட், ஓகேவா, அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிற இந்த ஸ்பாட்டை எப்படிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் எப்போதுமே எப்படி இருக்கும்? இப்போ எதை நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம்? மார்க்கெட்டு இப்படி போகிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும், இது ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, அதே போல் இது ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை எப்போ நம்ம இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே போகணும். ஓகேவா? போயிட்டு இந்த ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகிறப்ப, ஓகே, இந்த இடத்துல கீழே இறங்கிடுச்சு, ஆனால் இந்த இடத்துல எனக்கு ட்ரேட் எடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ மார்க்கெட் திரும்ப மேலே ஏறுது, புதுசாக ஹையர் ஹை வைக்காமல் திரும்ப லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கிடுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த லோவர் லோவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாமல் திரும்ப இந்த லோவர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக சொல்லலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். இதே சேம் செனாரியோ தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறப்பையும். அதாவது டவுன் ட்ரெண்டில் போகிறப்ப மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? அதாவது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, இப்படியே ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். ஒன்ஸ் திரும்ப இப்படி என்ன ஆகும்னா இந்த லோவர் ஹை இருக்குது இல்லையா, இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் திரும்ப புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களால் உடனே இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் கீழே வரும்போது புதுசாக லோவர் ஹை வைக்குதா, இல்லை திரும்ப இங்கே ஹையர் லோ ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே ஆகிடும். அப்போது ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆகிடுச்சு, திரும்ப ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் இப்போது இதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு, இப்போது அப் ட்ரெண்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போது ஒரு சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த லோவில் ஆரம்பிக்குது, தென் ஹை போகுது, அதுக்கப்புறம் இந்த லோ. ஓகேவா? இது ஹையர் லோ, திரும்ப பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, இது ஹையர் ஹை, அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஓகேவா? இது வரைக்கும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு புதுசாக ஒரு ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆக ஆரம்பிக்குது மார்க்கெட்டு. சரி, ஓகே, இது தாண்டல, இது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சாச்சு. அடுத்தது இந்த லோவர் லோ, இந்த ஹையர் லோ இருக்குது இல்லையா, இதுதான் நம்மளோட கடைசி ஹையர் லோ. அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் இதுதான் நமக்கு கடைசி ஹையர் லோ. ஓகேவா? மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப இறங்கியிருக்கு ஹையர் லோ. இந்த ஹையர் லோ, இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணுதான்னு பார்க்குறோம். ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, லோவர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். இந்த லோவர் லோக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இல்லை, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது லோவர் ஹை. ஓகேவா? ஏன்னா இந்த ஹையை விட இது கீழே இருக்கு இல்லையா, அதனால் இது லோவர் ஹை. லோவர் ஹை தான் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு மேலே மார்க்கெட் போகலை. அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகேவா, மார்க்கெட்டு இந்த இடத்துல, அதாவது மார்க்கெட் இப்படி கீழே வந்துருச்சு. ஓகேவா, இந்த இடத்துல உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வந்து இதை டச் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பெருசாக ஒரு பிக் ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. அப்படி கண்டினியூ பண்ணுறப்போ 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. நீ வச்சு காமிக்கணும் பாருங்கள். ஸோ ட்ரேடை வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த இது வந்து க்ளோசிங். ஓகேவா, உங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க. 1:2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க. ஓகேவா, 1:2 வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஹையர் லோ ஃபார்மேஷனை வச்சுக்கிட்டு மார்க்கெட் எங்கே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது, ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ். ஓகேவா, அதாவது மார்க்கெட் வந்து இப்படி தான் நடக்கும்னு வந்து நான் சொல்ல வரல. சரியா, அதாவது இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம், அதாவது ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். இதே நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு தகுந்த மாதிரி கீழே வராமல் மேலே கூட போகலாம். ஓகேவா, இந்த ஹையை வந்து நம்ம வந்து உடச்சி மேலே கூட மார்க்கெட் போகலாம். அப்படி போகிறப்ப என்ன பண்ணுன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா, அது மாதிரி இப்போ நம்ம எப்படி கரெக்டான ஒரு டைமிங் பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோமோ அதே போல் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இது உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கும், அது ஃபாலோ பண்ணி இப்போ இது உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சரியா, ஸோ இப்படி தான் எப்போதுமே நடக்கும் அப்படின்னு 100% ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஓகேவா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. சரியா, நம்ம இப்போது ட்ரெண்ட் எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ காமிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறத வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு மெத்தட் என்ன, ஃபஸ்ட்டு 1 hour. ஓகேவா, ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். 1 hour கேண்டில் அப்படிங்கிறது நீங்கள் 5 minutes கேண்டிலாகவே பார்க்கலாம். ஓகேவா, 5 minutesனால் மொத்தம் 12 கேண்டில்ஸ் இருக்கும். ஓகேவா, அந்த 12 கேண்டில்ஸை பார்க்குறீங்க. அந்த 12 கேண்டில்ஸ் பார்க்கும்போது அதோட அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து ஒன்று இப்படியே ஹை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு 12 கேண்டில்ஸ், அதாவது 1 hour கேண்டில் வந்து அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 80. ஓகேவா, இந்த ரேஞ்சு, இந்த பாயிண்ட்டு, அதாவது 60 பாயிண்ட்ஸ்லேருந்து 80 பாயிண்ட்ஸ், இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில், அதாவது நீங்கள் 5 minutes கேண்டில் வைக்கும்போது ஃபஸ்ட்டு 12 கேண்டில்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அக்ரெசிவாக மூவ்மெண்ட் இருக்கணும். ஓகேவா, அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து ஒரு 60லேருந்து 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகேவா, 80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறப்போ திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே கன்சால்டேட் ஆகலாம். அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்ல 1 hourலேயே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ட்ரேடில் வந்து என்டர் ஆகக்கூடாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 hourலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகும். அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து உங்களுக்கு சாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 19,470 கிட்ட ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 470 கிட்ட ஓப்பன் ஆகுது. எவ்வளோ தூரம் போயிருக்கு, அது ஒரு ஹையை பாருங்கள், 560. அதாவது 90 பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூவ் ஆகிடுச்சு. சரியா, 90 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனது. நம்ம என்ன சொன்னோம், அந்த 60 to 80 ரேஞ்ச் சொன்னோம். அதே போல் தான் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு 470ன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா கூட 550 கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, இந்த பாருங்க இதுதான் 550. இந்த லெவல் கிட்ட போயிடுச்சு அப்படின்னாலே, ஏன்னா 1 hour தான், ஃபஸ்ட்டு 1 hourல இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கேண்டில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இது வந்து 5 minutes கேண்டில். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா, 12 வரைக்கும் தான் இங்கே போயிருக்கு. ஆனால் பாருங்கள் 11th கேண்டில்கிட்டே நமக்கு வந்து 550 கிட்ட நெருங்கியிருக்கும். ஓகேவா, இந்த 11th கேண்டில்கிட்டே நமக்கு 550 நெருங்கியிருக்கும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த 70 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து நெருங்கிடுச்சு. ஓகேவா, அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து போய் ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஸோ நான் ஒரே ஒரு டே சார்ட்டை மட்டும் வச்சு தான் காமிக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்க வேணாம். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டாரிக்கல் சார்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி உண்மையிலேயே வெவ்வேறு நாட்களில் வந்து நடந்திருக்கா? ஏன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய சார்ட்டை காமிக்கலாம், பட் உங்களுக்கு டைமிங் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். சரியா, நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மென்டாரை ஃபாலோ பண்ணாலும் சரி. சரியா, அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
சரியா? நான் அதனால தான் ஒவ்வொரு சார்ட் மட்டும் காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு என்னால் எவ்வளவோ சார்ட் வேணாலும் காமிக்க முடியும், சரியா? ஆனால் உங்களுக்கு நேரம் அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சார்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது, அப் ட்ரெண்டுக்கும் சரி டவுன் ட்ரெண்டுக்கும் சரி, ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டு இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் வந்து மொதல் 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா இறங்கிரும். ஸோ அப்படி அந்த இடத்துல இறங்கும்போது அந்த டயத்தில் போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது, சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கன்சால்டேட் ஆகிட்டே இறங்குறதுங்கிறது வேறு, மொதல் 1 ஹவர்லேயே இறங்குறதுங்கிறது வேறு, ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு 70-80 பாயிண்ட் இறங்கினா அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் சொன்னது வந்து மொதல் 1 ஹவரில், ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 70-80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே, அந்த 60-80 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு இறங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகம். அதுதான் நான் சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த ரெண்டாவது அந்த டைப்பையும் பார்த்தாச்சு, ஓகேவா? ஃபஸ்ட் டைப் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம், ரெண்டாவது வந்து 1 ஹவர் கேண்டில், ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து 60-80 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அக்ரெசிவாக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட டைரெக்ஷனை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்டர் ஆகுங்க, ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர், ஓகேவா? நிறையா பேருக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி நிறைய ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இந்த சிபிஆரை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த R1 இருக்கும் பார்த்தீங்களா, இந்த R1 கிட்ட போகும்போது மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் மார்க்கெட் இங்கே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் இந்த S1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நிறையா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சாட் காமிக்கலாம், ஓகேவா? நிறைய நடந்திருக்கு. ஆனால் எல்லா நாளும் அப்படி நடக்குமான்னா நடக்காது, சரியா? மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரே மாதிரி எல்லா நாளுமே நடக்காது. ஆனால் நம்ம ப்ராபபிலிட்டியை தான் செக் பண்ணி பார்க்கணும், அதிகபட்சமாக நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இந்த S1 வந்து சப்போர்ட் எடுக்கும். அதே போல் இந்த R1 இருக்கட்டும், இல்லைனா இந்த R2 இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகும், சரியா? எப்போதுமே கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த R1 கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடில் என்டர் ஆகக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை நல்லா பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் மேலே போகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அதே போல் தான் இந்த S1 கிட்டே மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடில் என்டர் ஆகி இன்னும் கீழே போகும் அப்படின்னு ஷார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, இங்கே வந்து கன்சால்டேட் ஆகுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதா இல்லை திரும்ப நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுதா அப்படின்னு கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடில் என்டர் ஆகலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த சிபிஆரில் பாருங்கள், இந்த சார்ட்டே பாருங்கள், இது வந்து R2, ஓகேவா? இந்த R2 பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த R1 நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக இந்த R2 கிட்ட வந்து இங்கே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இது மாதிரி நான் நிறைய வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கலாம். அதே போல் இந்த சார்ட்டில் பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான செல்லிங், ஓகேவா? அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த சிபிஆர் கிட்ட வந்து, ஓகேவா, இந்த சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் இந்த லெவல்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. அகைன் பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சிபிஆர் நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் எந்தெந்த லெவலெலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சிபிஆரை பேஸ் பண்ணியும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நாலாவது பார்க்க போகிற அந்த வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஏ, ஓகேவா? எப்போதுமே இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் நம்ம ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ அது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். இப்போது நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ வந்து பிளாட் பண்ணியிருக்கேன், 20 EMA. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியுது. ஸோ இதை பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு அப் டைரக்ஷன் தான், ஓகேவா? மார்க்கெட் இங்கேருந்து நேராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. இந்த பாயிண்ட்டை பாருங்கள், கரெக்டாக இதுக்கப்புறம் இந்த 20 EMA வந்து கிராஸ் பண்ணி கீழே வந்து இங்கே க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரியா? ஸோ இந்த சார்ட்டில் பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இதை வந்து க்ளோஸ் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடில் என்டர் ஆகணும். ஸோ இந்த ஸ்விங்கோட ஹை தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்விங்கோட ஹை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, அதாவது இந்த கேண்டலுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ அதை வைக்கக்கூடாது, இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிக்கணும். ஸோ இந்த ஸ்விங்கோட ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டு வெளில போயிடலாம், ஓகேவா? ஸோ இது ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு அதிகபட்சம் பாருங்கள் 1:1 1:5 தாண்டிடுச்சு.
ஆனால் எந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு அதிகமாக 1:1.83 இந்த லெவல் வரைக்கும் 1:2 கூட நீங்கள் வச்சிருக்கலாம் சரியா. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப மேலே கொஞ்சம் ஏறிடுச்சு. அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1 ஓகேவா. 1:1 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். மார்க்கெட் இதோட முடிஞ்சிருச்சு சரியா. இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வச்சிருக்க அந்த இது ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஓகேவா. இங்கே பெரிய அளவில் நம்ம வந்து அந்த ரிஸ்க்குங்கிறது வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி ஓவரால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் வந்து நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் சரியா. இது வந்து நமக்கு இப்போது இந்த சார்ட் பாருங்கள், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஓகேவா. இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்டு தெரியுதா, இந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு அந்த 20 EMAவை கிராஸ் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சு ஓகேவா இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகலாம். ஷார்ட் போகிறோம். ஸோ நமக்கு அந்த இது நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து இந்த ஸ்விங்கோட ஹை ஓகேவா. இந்த லெவல் தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ 1:2 வைக்கிறோம் இல்லைனா 1:1 ஓகேவா. 1:2 இந்த இடத்துல பாருங்கள் 1:2 வச்சோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடுது. அதிகபட்சம் எவ்வளோ தூரம் இது போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் சரியா. ஏன்னா திரும்ப இங்கே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ 1:4 அதிகபட்சம் இங்கே 1:4 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இஎம்ஏவை பேஸ் பண்ணி எங்கே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான அந்த ரிஸ்க் ரிவார்டை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கணும் சரியா. ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதே போல் ட்ரேட் எடுக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ஓகேவா. அதே போல் உங்களோட சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும். மார்க்கெட் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கணுன்னே எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடக்கூடாது. அதே போல் மார்க்கெட் இன்னும் தூரம் போய்கிட்டே இருக்கட்டும், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எம்டியாக விட்டுறக்கூடாது. உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டை வந்து வைக்கணும். 1:1 இல்லை 1:2 இல்லை 1:3 அந்த மாதிரி ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடணும் ஓகேவா. இல்லைனா சப்போஸ் திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு லாஸ் கூட வரலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த 4 மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.